இந்த ஒரு காதல் அந்த பெண் காதல் பண்ணதுனால அவங்க அம்மா அப்பா போய் ட்ரெயினில் விழுகிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் ஏன் வருதுன்னா சொந்தங்களால் தானே. வேற என்ன அவங்களுக்கு பாதிப்பு? அந்த பெண்ணோட வாழ்க்கையை அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவங்கெல்லாம் சொல்லிடுவாங்க, அவங்கள ஏதாவது சொல்லி நம்மளை பற்றி பேசிடுவாங்க. அதை நம்ம உயர்ந்தவங்க, அடுத்தவங்க தாழ்ந்தவங்க, நம்ம பணக்காரங்க, அவங்க ஏழை, நம்ம இந்த மொழி பேசுகிறோம், அவங்க அந்த மொழி பேசுகிறவங்க, நம்ம இந்த ஸ்டேட்டு, அவங்க அந்த ஸ்டேட்டு, நம்ம இந்த கலரு, அவங்க அந்த கலரு, இந்த மாதிரி பல விதமான பிரிவினைகள் இருந்தாலும் இது சூசைடு வரைக்கும் அழுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் சொந்தங்கள்லேருந்து வருகிறது அப்படிங்கிறத ஒரு சில கம்யூனிட்டியில் நம்ம பார்க்கும்போது, அந்தமாரி சமுதாயங்களில் கல்யாணம் நாடி நடந்துச்சுன்னா, ஒரு ஜாதியை தாண்டி நடந்துட்டா, அவங்க அதை சைலண்ட்டாக விட்டுட்டு போகிறாங்க. அதை ஏற்றுக்கலாங்களோ இல்லையோ, அந்த சொந்தக்காரங்க அதை பற்றி பேசுறதில்ல. அந்த டாபிக் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது உண்மையிலேயே அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். இப்போது பெரும்பாலும் குஜராத்தில் இருக்க சில சமுதாயங்கள்ல இந்த பாங்கை நம்ம பார்க்குறோம். அந்த பாங்கு தான் சரியான பாங்கு. அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அந்த பொண்ணை ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, ஃபேமிலி ஏற்றுக்கல, இல்லை சமுதாயம் ஏற்றுக்கல. அட்லீஸ்ட் அதை இக்னோர் பண்ணி சைலண்ட்டாக அதை பற்றி நெகட்டிவாக பேசாமல், நெகட்டிவ் கமெண்ட் அடிக்காமல், அவங்கள ஃபர்தராக ப்ரெஷர் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பாங்கு நம்ம குஜராத்தில் சில சமுதாயங்கள் பார்க்குறோம். அதை தமிழ் சமுதாயங்களும் எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் அந்த 2வது டெத்து.